2011 அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து விலையில்லாத அரிசி 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. அது ஒவ்வொரு குடும்பம் வாங்கணும். அதுமாரி ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, ஒரு ஃபேன் கொடுத்தாங்க. அதே போல் கிட்டத்தட்ட எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி 10 ஆண்டு காலங்களில் கிட்டத்தட்ட 54 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதுவே தாலிக்கு தங்கம், 8 கிராம் தங்கம் மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டம். அதெல்லாம் அன்னைக்கு 2011 அம்மா 4 கிராம் தங்கம் கொடுக்கும்போது ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட 15,600 ரூபாய். இன்னைக்கு ஒரு கிராமே 15,000 போயிருச்சு. இருந்தாலும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் அம்மாவோட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும். தாலிக்கு 1 கிராம் 8 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம் தரப்படும். எடப்பாடி சொல்லியிருக்காரு 8 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம். அதுமாரி 12ஆவது படித்த பெண்களுக்கு 25,000 உதவித்தொகை. அதே போல் கல்லூரி படித்த பெண்களுக்கு 50,000 உதவித்தொகை தரப்படும் சொல்லியிருக்காரு. அதுமாரி உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் மானியம் 75,000 தரப்பட்டிருக்காரு. பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியம் 20,000 நம்ம முதல்ல கொடுத்தோம், மறுபடியும் கொடுக்குறோம் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இந்த குலவிளக்கு திட்டத்தில் மாதந்தோறும் 2,000 நேற்று தங்கந்தரசு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? எங்களுடைய உரிமை தொகை நிப்பாட்டினா தமிழாமே கொந்தளிக்குமா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனை பாருங்க. நீ கொடுக்கறது பாதி பேர் கொடுத்துருக்குற. எடப்பாடியார் எல்லா பேருக்கும் 2,31,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் மாதம் 2,000 தரேன்ட்டாரு. இது என்ன பிரச்சனை பாருங்க. ஒரு சில பேர் தகுதிகளும் சொல்லலை. எடப்பாடியார் சொல்றாரு 2,31,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் தாய்மார்களுக்கு குடும்ப அட்டைப்படி தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,000 வழங்கப்பட்டு இருக்காரு. அதே போல் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் 3 சிலிண்டர் மட்டும் இலவசம் சொல்லியிருக்காரு. அவங்க 100 சுருள் மானியம் தரேன்னாங்கன்னே கொடுக்கல. அதுமாரி சொல்றது செய்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்துலேருந்து எடப்பாடியார் காலம் வரைக்கும் அதிமுக எப்பவுமே சொல்றது செய்யக்கூடியவங்க தான். இப்போ கட்டணம் இல்லாத பேருந்து விட்டுட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட பெண்களுக்கு இலவசங்கிற மாதிரி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் குடும்பத்தில் வீட்டில் அப்பா அம்மா அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி கோயிலுக்கு திருவிழாவுக்கு தியேட்டருக்கு எவனாலும் போகலாம். அதுமாரி ஒவ்வொரு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம். எந்த திட்டமாக இருந்தாலும் அறிவித்தது செயல்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். உலகத்திலே 6வது மிகப்பெரிய கட்சி, இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய கட்சி. 54 வயதான அந்த கட்சி கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. 2026 ஆட்சிக்கு வரும். கண்டிப்பா அம்மா இரும்பு பெண்மணி சொல்றோம் இல்லைங்களா? இரும்பு பெண்மணி, அயன் லேடி. ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு மகளிர் செய்து குழுக்கள். அது மட்டுமல்ல முதல்ல பெண்களுக்காக தனி காவல் நிலையம் 1000 விளக்கில் கொண்டு வந்தாங்க. மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. அந்த காவல் நிலையத்தில் வெளியே பாராளர் இருந்து இன்ஸ்பெக்டர் இருந்து எஸ்ஐ 8 எல்லாமே பெண்கள் தான். அதுமாதிரி பெண்கள் கமாண்டோ படை கொண்டு வந்தாங்க. அதுமாதிரி பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு, உற்சாகத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு வாழ வச்சாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் 80 வயது மூதாட்டியாக இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, வரக்கூடிய புரட்சி எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் அதிமுக ஆட்சி வந்தால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. சிறுமியாக இருந்தாலும் வயதான மூதாட்டியாக இருந்தாலும். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, பாதுகாப்பு இல்லை, ஒரே போதை கலாச்சாரமாக இருக்குது. நம்மலாம் கிட்டத்தட்ட 2021 மே 7ஆம் தேதிக்கு முன்னாடி பெத்தடாமின்னு கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இன்றைக்கி ஒரு பொருள் இருக்குன்னு நமக்கு தான் தெரியுது. அப்போ போதை கலாச்சாரத்தின் மூலமாக குற்றங்கள் பெருகி இன்றைக்கி சாதாரண 5 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் சுத்தமாக தவிர்க்கணும்னா எடப்பாடியார் அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் தலைமை அமைந்தால் மட்டுமே நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். அதிமுக ஓட்டு போட்டால் துயரம் இருக்காது, திமுக ஓட்டு போட்டால் நிம்மதி இருக்காது. இதுதான் டைலாக். அம்மா உணவு 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபா தயிர் சாதம், 5 ரூபா சாம்பார் தான் பேசிட்டு வந்தோம். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா காலம் கிட்டத்தட்ட 10, 11, 12 மாதம் வரைக்கும் முழுக்க 3 வேளையும் இலவசமாக சுட சுட உணவு பரிமாறப்பட்டது. அத்தனை அம்மா உணவகங்களையும் சென்னையில் மட்டும் 430 அம்மா உணவகங்கள். நம்முடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர் சொந்த பணத்தை கட்டி அந்த 11, 12 மாதம் 3 வேளையும் சுட சுட இலவசமாக உணவு பரிமாறப்பட்டு அந்த அம்மா உணவகம் இருக்கிறதுனால ஒருத்தர் கூட இரவில் பத்னியோடு படுத்தது கிடையாது. மிகப்பெரிய சாதனை. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இந்தியா ஸ்டேட்லையும் கிடையாது. அம்மா உணவகம் பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி குறைச்சிட்டு வர்றாங்க. எடப்பாடியார் ஆட்சி வந்த உடனே மீண்டும் பல இடங்களில் அம்மா உணவு உருவாக்கப்படும், உத்தரவாதம் தரோம். அதுமாரி 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கி கொடுத்தோம். 11 அரசு மருத்துவக் கல்லூரி. எடப்பாடியார் வந்த உடனே மறுபடியும் மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவர்கள் இல்லாத ஊரில் ராணிப்பேட்டை, அதுமாரி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, இது போன்ற மாவட்டங்களை மறுபடியும் கொண்டு வரும். மத்தியில் உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறதுனால மோடி இடத்துல சொல்லி என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கோம். உரிமைகளை கேட்டு பெறுவோம், உறவுக்கு கை கொடுப்போங்கிற மாதிரி உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கோம். காவிரி பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 24 நாளைக்கு நாடாளுமன்றத்தை முடக்கணும். புரட்சி எம்ஜிஆர் பேரில் சென்ட்ரலுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேர் வாங்கி கொடுத்தோம். மத்திய அரசு கேட்டு எதாக இருந்தாலும் நாங்கள் கேட்டு செய்கிறோம். மெடிக்கல் காலேஜ், 7 லா காலேஜ், 18 பாலிடெக்னிக்கு எல்லாம் கொண்டு வந்தோம். இன்றைக்கி கல்வியே கீழ்த்தரமாக போயிட்டுருக்கு. கல்விக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் என்ன உதயநிதி ஸ்ரீனிவாசன் தலைவராக இருக்கார், கவலைப்படலை. சட்டம் ஒழுங்கு கெட்டுருக்கு. கல்வி போக்குவரத்து துறை எல்லாத்துறையும் நஷ்டத்தில் ஓடுது. போக்குவரத்து துறையில் ஒரு பஸ் ஓஎம் வச்சுன்னு பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18,000 ரூபா வாடகை கொடுக்குறோம்.
லேலாண்ட் கம்பெனி, அசோக் லேலாண்ட் கம்பெனிக்கு வாடகை கொடுக்குறோம், வசூலாகிற ஒரு ஃபுல் டே வசூலானா கூட 12,000, 11,000, 10,000, 13,000 வசூலாகுது. ஒரு நாளைக்கு 6,000, 7,000, 8,000 நஷ்டப்படுறோம். ஒன்று நீ தனியார் கொடுத்துரு, இல்லை நீ பஸ்ஸை விலைக்கு வாங்கிரு. நிர்வாகம் பண்ண தெரியல. போக்குவரத்துறை, கல்வித்துறை எல்லா துறையும் மோசமாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் மாசு இன்னைக்கு இருக்காரு, சுகாதாரத்துறை மிக கேவலமாக இருக்குது. மருத்துவமனையில் சரியான பராமரிப்பு இல்லை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் கூட நடைபயிற்சி வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும் முதலமைச்சர் என்ன கேட்கணும்? சுகாதார அமைச்சரை பார்த்து மருந்து மாத்திரை இருக்கா, ஸ்டாக் இருக்கா, ஊசி மருந்து ஸ்டாக் இருக்கா, டாக்டர் வர்றாங்களா கேட்கணும். என்ன கேட்குறாரு? உதயநிதி படம் எல்லாம் போதும் கேட்குறாரு. இதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. எல்லா நிலையும் மாறுவதற்கு ஒரே ஒரு வழிதான், எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து என்னன்னா, இரட்டலைக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான், எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான், எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது.